அனைவருக்கும் வணக்கம். பார்த்திபன் பாண்டியன் அகாடமிலிருந்து அதாவது இன்றைய முக்கிய தகவல் என்னன்னா, அக்னிவீரோட அதாவது கோயம்புத்தூர் ஏர்வோ அண்டு திருச்சி ஏர்வோக்கான ரிசல்ட்டு இன்னும் சில நாட்கள் அதாவது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பிசிக்கல் மார்க்கு ப்ளஸ் நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளோனா அப்ராக்சிமேட்லி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு இன்னமும் சரியில்லாமல் அதை இன்சியல் இல்லாமல் இருந்து அப்போட நேம் கூட இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆஸ்பர் 10th மார்க் லிஸ்ட் வச்சுக்கோங்க. 10th மார்க் லிஸ்ட் ஒரிஜினல் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க காலேஜில் இருந்தால் கூட. அடுத்து 12th மார்க் லிஸ்ட் ஒரிஜினல் டெக்னிக்கல் அண்டு கிளர்க்காக இருந்தால், நர்சிங் ஸ்டாண்டாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இருந்தால் காலேஜ் படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பின்னாடி வாங்கிக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட 10th மார்க் லிஸ்ட் படி கண்டிப்பாக இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் உங்களோட 10th மார்க் லிஸ்ட் படி கரெக்டாக இருக்கணும். ஆதார்ல எப்படி அட்ரஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். ரிலீஜியஸ் சர்டிஃபிகேட் அப் டு தாசில்தார் தான் சைன் பண்ணணும். இதில் விஓ பண்ணி ஆர்ஐ பண்ணி தாசில்தார் சைன் பண்ணணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் இப்போயே வாங்கி வச்சுக்கலாம். பேன் கார்டு கண்டிப்பாக இப்போ அப்ளை பண்ணி நீங்கள் கார்டு வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு படி தான் உங்கள் நேம் இருக்கணும். சிங்கிள் அக்கௌண்ட் நீங்கள் இல்லை இருந்தால் ஓகே, இல்லைன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் 10th மார்க் லிஸ்ட் படி தான் உங்கள் நேம் இருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அதாவது ஃபாதரோட இல்லைன்னா மதரோட ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி கொடுங்க எஸ்பிஐ பேங்க்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு. அவங்க அப்புறம் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். அதோட அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். கண்டிப்பாக அவங்களோட நேம் கரெக்டாக நீங்கள் உங்களோட டிசியில் இல்லை 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்கிறபடி வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 10th மார்க் லிஸ்ட் இல்லை ஆதார் கார்டு யாருக்குன்னா உங்களோட சிஸ்டர் ஆர் பிரதர்ஸ் ஃபுல்லோ 18 இயர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ரிசல்ட் வந்த பின்னாடி உடனே சில டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுங்க. இதை கண்டிப்பாக அக்னிவேர் எழுதியிருக்க அதை ஃபைனல் மெடிக்கல்லாம் ஃபிட் ஆகிட்டேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.